முதல் வார்த்தை ஸ்டடி. அதாவது மருத்துவ டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டடி அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். பொதுவா நம்ம படிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், பாடம்னு சொல்லுவோம். ஆனா மருத்துவ ஆராய்ச்சி ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அப்படின்னா ரிசர்ச். அது வந்து நம்ம தமிழ்ல வந்து ஆய்வு அப்படிங்கிற வார்த்தை மூலமா நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா கிளினிக்கல். கிளினிக்கல்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம கிளினிக் வச்சிருக்க மாதிரி கிளினிக்னு நம்ம சொல்றது இல்ல. கிளினிக்கல் அப்படின்னா மெடிக்கல் அப்படிங்கிற அர்த்தம் தான், மருத்துவ அப்படிங்கிற அர்த்தம் தான். கிளினிக்கல் ஸ்டடி அல்லது கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா மருத்துவ ஆய்வு அல்லது மருத்துவ பரிசோதனை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததா சப்ஜெக்ட். பொதுவா சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம வந்து பாடங்களை தான் சொல்லுவோம். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அந்த மாதிரி பாடங்களை தான் சொல்லுவோம். ஆனா ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அப்படின்னா அதுல பங்கேற்கிற அந்த நோயாளிகளை தான் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தமிழ்ல வந்து ஆய்வுக்குட்படுனர் அப்படிங்கிற வார்த்தை மூலமா நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். ஏன்னா அவங்க வந்து ஆய்வுல ஈடுபடணும். சாதாரணமா எல்லா பேஷண்ட்டுமே சப்ஜெக்ட் கிடையாது. யார் வந்து ஆய்வுல பங்கேற்கிறாங்களோ அவங்கள தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததா ட்ரக். ட்ரக்குக்கு வந்து ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் வந்து போதைப் பொருட்கள். அந்த அர்த்தம் வந்து இங்க பொதுவா மருத்துவத்துல பயன்படுத்த மாட்டாங்க. சில இடங்கள்ல நீங்க கவனிச்சுக்கோங்க. குறிப்பா இந்த கொக்கைன் இல்லைன்னா மரியானா அந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துறத வந்து ட்ரக்னு சொல்லுவாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பேசும்போது ட்ரக்னு சொல்லும்போது மருந்து அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சரியான வார்த்தை பயன்படுத்துங்க. பெரும்பாலும் மருந்துங்கிற அர்த்தத்துல தான் வந்து வரும். அதுக்கு அடுத்ததா ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்னா வந்து நம்ம ஏதோ ஒரு கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது இல்ல ஒரு கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது அதெல்லாம் வந்து நிர்வாகம் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஆனா வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்தை கொடுக்கறத வந்து நம்ம ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெறுமனே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாலுமே அந்த சூழலுக்கு ஏற்றபடி மருந்து கொடுக்கறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து சில பேர் தடுப்பூசி உங்களுக்கு வந்து வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்சின் போட்டுட்டாங்களா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்பாங்க. அதனால அது எந்த அர்த்தத்துல சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மருந்தளிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியா டெஸ்ட் ட்ரக். இப்ப வந்து ஏதோ ஒரு மருந்து வந்து ஜெனிரிக்கா இருக்கு. அதாவது ஜெனிரிக்கான பொதுவா ஒரு மருந்து இருக்கு. ஒரு ஹைட்ரோகுளோரிக்வினைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னா அதை வந்து வெவ்வேறு கம்பெனிஸ்ல இருந்து வந்து உருவாக்குவாங்க. ஆல்ரெடி உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிப்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த ஹைட்ரோகுளோரினை வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி அவங்க வந்து சந்தையில் வித்துட்டு இருக்காங்கன்னா புதுசா இன்னொரு கம்பெனி இப்போ சன் ஃபார்மா மாதிரி ஒரு கம்பெனி அதே ஹைட்ரோகுளோரின் மருந்து வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரக்கா வெளியிடுவாங்க. அதை வந்து சோதனைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதோடைய எஃபெக்ட் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு வரும். அப்படி வர்றது வந்து பரிசோதனை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப நம்ம சொன்ன உதாரணத்துல சிப்லால முதல்ல ஒரு மருந்து வெளியிடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மருந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, அதோட இந்த சோதனை பரிசோதிக்கிற மருந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒப்பிட்டு பார்த்துதான் இப்போ புதுசா வந்திருக்க மருந்து வந்து வெளியிடணுமா இல்லையா அப்படிங்கறத வந்து தீர்மானிப்பாங்க. ஸோ அந்த எதை வச்சு அதை வந்து தீர்மானிக்கிறாங்களோ அந்த மருந்து, முதல்ல ஒரு மருந்து இருக்குது இல்லையா, அந்த ஒப்பிடுற மருந்து, அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ட்ரக்னு சொல்லுவோம். இதை வந்து ஒப்பீட்டு மருந்து அப்படிங்கிற வார்த்தையால நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதுல எழுதல, மன்னிக்கணும். அது வந்து ஒப்பீட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதுக்கு அடுத்தபடியா டபுள் பிளைண்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு மருந்துகளையுமே பரிசோதனை மருந்து, ஒப்பீட்டு மருந்து, இது ரெண்டு மருந்துல எந்த மருந்த பேஷண்ட் கிட்ட கொடுக்குறாங்கன்னு அதை கொடுக்கிற டாக்டருக்கும் தெரியாது, அதை வாங்கிக்கிற பேஷண்ட்டுக்கும் தெரியாது. இப்படி பண்ற பரிசோதனைக்கு பேர் வந்து டபுள் பிளைண்டட். இது வந்து எப்ப தெரிஞ்சுக்குவாங்கன்னா யார் யாருக்கு என்ன கொடுத்தாங்கிறத வந்து ஒரு லேபிள்ல வந்து போட்டு அது வந்து வித்தியாசமான ஒரு ரேண்டமைசேஷன் ஒரு மெத்தட் மூலமா பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டா எந்த மருந்து கொடுத்தாங்கன்னு என்னைக்காவது தெரியணும்னா அந்த ப்ராசஸை பின்பற்றி தான் வந்து அவங்க கண்டுபிடிக்க முடியும். டக்குன்னு கேட்ட உடனே ஸ்டடி டாக்டருக்கோ இல்ல அந்த பேஷண்ட்டுக்கோ வந்து அது எந்த மருந்து அவங்க
வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா இரட்டை மறுப்பு, இரட்டை மறைப்பு அப்படிங்கிற வார்த்தை மூலமா வந்து நம்ம சொல்றோம். டபுள் பிளைண்டட் செயல்முறை. அதுக்கு அடுத்ததான் வாஷ் அவுட் பீரியட். நீங்க ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்க உடம்ப விட்டு வந்து முழுசா வெளியேறிடும். உதாரணமா இப்ப நீங்க ஒரு சளி மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ளார அந்த மருந்தோட எல்லா வீரியம் அந்த மருந்தோடைய சின்ன சின்ன பகுதிகளுக்கு கூட உங்க உடம்ப விட்டு வெளியேறும். நீங்க வந்து சாதாரணமா இயற்கையான முறையில வேர்வை மூலமாவோ இல்ல சிறுநீர் மூலமாவோ மலம் மூலமாவோ அது வந்து வெளியேறிடும். அது வந்து முழுசா எப்போ வெளியேறுதோ அந்த காலத்தை தான் வந்து வாஷ் அவுட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அது மருந்து வெளியேறும் காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா இன்டுவெல்லிங் கேனுலா. இப்போ நிறைய பேஷண்ட் கிட்ட நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்களே கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த சமயங்கள்ல நீங்க பார்த்துக்கலாம். உங்க கையில வந்து ஒரு குழாய் மாதிரி ஒன்று சொருவி இருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு உங்ககிட்ட இருந்து ரத்தம் எடுக்கிறதுக்கு பதிலா இல்ல குளுக்கோஸ் மாற்றுறதுக்கு பதிலா ஒரு தடவை ஊசியை வந்து உங்க கைக்குள்ளரே வச்சு சொருகி இருப்பாங்க. எப்பயாவது ரத்தம் வேணும்னா அதுல வந்து அவங்க சிரிஞ்ச சொருகி அவங்க வந்து ரத்தத்தை உறிஞ்சுக்குவாங்க. அது பேர் வந்து இன்டுவெல்லிங் கேனுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அத தமிழ்ல வந்து உள்ளமைந்த குழாய் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூய தமிழ்ல சொல்லணும்னா இல்ல கெனூலா அப்படின்னு அதை வந்து டிரான்ஸ்லிட்ரேட்டும் பண்ணிக்கலாம். சில பேர் கண்ணூலா அப்படின்னு சொல்றாங்க, கேனூலான்னு சொல்றாங்க. அது உங்களுடைய உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி அங்க சரியான வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ரேண்டமைசேஷன். இதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு விவரிச்சு சொன்னேன். அதாவது யாருக்கு வந்து எந்த மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாத மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து டெஸ்ட் வந்து முழுசா வெற்றியா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் ட்ரக்கையும் ரெஃபரன்ஸ் ட்ரக்கையும் ஒரு வரிசை முறை இல்லாம வந்து செலுத்துவாங்க. அதாவது வரிசையான ஒரு 20 பேஷண்ட் இருக்காங்கன்னா மொதல் 10 பேருக்கு டெஸ்ட், ரெண்டாவது 10 பேருக்கு ரெஃபரன்ஸ் ட்ரக் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிளசிபோன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இந்த ஸ்லைட்ல இல்ல. ஸோ பிளசிபோங்கிறது என்னன்னா இது மருந்து இல்ல, இருந்தாலும் மருந்து மாதிரி மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து எது வந்து பிளசிபோ வந்து கொடுத்துருக்காங்களா இல்ல டெஸ்ட் ட்ரக் கொடுத்துருக்காங்களா ரெஃபரன்ஸ் ட்ரக் கொடுத்துருக்காங்களான்னு யாருக்குமே வந்து தெரியக்கூடாது. அதனால மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு முதல் பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் ட்ரக் கொடுக்கலாம், ரெண்டாவது பேஷண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ட்ரக் கொடுக்கலாம், மூணாவது பேஷண்ட்டுக்கு திரும்பியும் டெஸ்ட் ட்ரக் கொடுக்கலாம், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் ட்ரக் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் வரலாம், மாத்தி மாத்தி வரலாம். ஸோ அதை வந்து தமிழ்ல வந்து சீரற்ற வரிசை முறை அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்ததா ட்ரக் கேண்டிடேட். ட்ரக் கேண்டிடேட் அப்படின்னா கேண்டிடேட்னா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏதோ வேலைக்கு அப்ளை பண்றவங்களை கேண்டிடேட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தேர்தல் நினைக்கிறவங்க வந்து கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து எந்த மருந்தை வந்து ஒப்புதலுக்காக அனுப்புறாங்களோ அதை தான் வந்து நம்ம ட்ரக் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம சொன்ன உதாரணத்துல இப்போ சன் ஃபார்மாவோட மருந்தை வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், அதாவது ஒழுங்குமுறை ஆணையங்களுக்கு அனுப்பி அதை வந்து ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் டெஸ்ட் ட்ரக்கா இருக்கும். அதுதான் வந்து ட்ரக் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தமிழ்ல வந்து ஒப்புதலுக்காக காத்திருக்கும் மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டாக்குமெண்ட். இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்ல வந்து இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கு, இந்த மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை, ஒருவேளை அந்த மருந்து சாப்பிட்டு நீங்க வந்து இறந்துட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வந்து நஷ்டஈடு கொடுப்பாங்க, இல்ல இந்த மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது பக்க விளைவு வந்தா அதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எழுதியிருக்கும். அதுக்கு வந்து அதை பேஷண்ட் முழுசா படிச்சுட்டு அவங்க வந்து சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த ஆய்வுல வந்து பங்கேற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்புதல் வந்து கொடுக்கணும். ஒருவேளை பேஷண்ட் மைனரா இருந்தாலோ இல்ல வந்து படிக்க தெரியாதவங்களாலோ அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க வந்து அந்த ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அதுக்கான அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டாக்குமெண்ட். தமிழ்ல வந்து தகவல் அளிக்கப்பட்ட ஒப்புதல் படிவம் அப்படின்னு வந்து பொதுவா சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா சப்கியூட்டேனியஸ். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து சப்கியூட்டேனியஸா செலுத்துறாங்க அப்படின்னா அது வந்து தோலுக்கு அடியில செலுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல தோலுக்கு அடியில் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெனிபங்க்சர் அப்படின்னா உங்களுடைய நரம்புகள்ல வந்து ஓட்டை போட்டு ரத்தம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நரம்புகள்ல ஓட்டை போடுறதுக்கு பேர் தான் வந்து வெனிபங்க்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தமிழ்ல சிறை துளைப்பு அப்படின்னு வந்து நம்ம எழுதுறோம்.
அதுக்கு அடுத்தபடியா பிளட் டிரா. பிளட் டிரா அப்படின்னா டிரானா படம் வரைகிறது அப்படின்னு பொதுவான ஒரு அர்த்தம் இருக்கு. வேற டிரானா வந்து பணம் எடுக்கிறது அந்த மாதிரி அர்த்தம்லாம் இருக்கு. இப்போ பிளட் டிரா அப்படின்னா ரத்தத்தை எடுக்கிறது. ஒரு ஒரு சப்ஜெக்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து ரத்தம் எடுக்கிறத பிளட் டிரா அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா இம்பார்ஷியல் விட்னஸ். இப்ப இந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் டாக்குமெண்ட் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல வந்து பேஷண்ட்டும் கையெழுத்து போடுவாங்க, அதாவது சப்ஜெக்டும் கையெழுத்து போடுவாங்க. இன்னொன்னு அந்த ஆய்வு நடத்துற டாக்டரும் கையெழுத்து போடுவாங்க, ஸ்டடி டாக்டர். இவங்க 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து அங்க கையெழுத்து போடணும். அதாவது அவர் வந்து இந்த கம்பெனில வேலை செய்யறவராகவும் இருக்கக்கூடாது, இல்ல பேஷண்டோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்படி 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாம இருக்கிற ஒருத்தரை வந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க. அவரை தான் வந்து சார்பற்ற சாட்சி அப்படின்னு சொல்றோம். அவர் தான் இம்பார்ஷியல் விட்னஸ். இதுக்கு அடுத்தபடியா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். ஒருவேளை பேஷண்டால வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் வந்து நேரடியா அளிக்க முடியாது. ஒருவேளை பேஷண்ட் படிக்காதவரா இருக்கலாம், இல்ல வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கலாம். 18 வயசுக்கு குறைவான ஒரு சின்ன பையனோ சின்ன பொண்ணோ யாரோ இருக்கலாம். மைனரா இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா படிக்காதவங்களா இருக்காங்க அப்படின்னா பேஷண்ட் சார்பா அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். அவர் தான் என்னன்னு சொல்றோம்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்றோம். தமிழ்ல வந்து சட்ட ரீதியான பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நாமினி. ஒருவேளை பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான நஷ்டஈடை வாங்கிக்கிறவங்க வந்து யாருன்னு சொல்லி பேஷண்ட் வந்து குறிப்பிடணும். அந்த நபரை தான் நாமினின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து அதை வந்து நியமனதாரர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா ஸ்பான்சர். ஸோ இந்த ஆய்வை நடத்துறதுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி, இப்போ சன் ஃபார்மா வந்து அவங்களோட ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே டைரக்டா டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கிளைண்ட் கிட்ட கொடுப்பாங்க, ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கிட்ட கொடுப்பாங்க. அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு பணம் எல்லாம் கொடுக்கறது சன் ஃபார்மா கொடுப்பாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து சன் ஃபார்மா வந்து நிதியுதவியாளரா இருப்பார், அனுசரணையாளரா இருப்பார். ஸோ அதுதான் இங்கிலீஷ்ல வந்து ஸ்பான்சர்னு சொல்றோம். இதுக்கு அடுத்தபடியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இப்ப வந்து அவங்க சொல்றதை கேட்டு அந்த ரிசர்ச் நடத்துறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு பேர் தான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதை வந்து தமிழ்ல வந்து ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் இந்த மருத்துவ ரீதியான வார்த்தைகள்லாம் கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. இன்னும் ஒவ்வொரு துறையை சார்ந்த முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாருமே இதை பாருங்க, தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்களும் பாருங்க. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க எப்படி மொழிபெயர்க்கணும், எப்படி நீங்க எழுதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.